விடிஞ்ச தீபாவளிங்க. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு, காரன்ட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கியிருப்பீங்க. நானும் வந்துட்டு வீட்டிலலாம் எனக்கு செய்ய டைம் இருக்காது. ஏன்னா துணி தைக்கிற வேலை இருக்குங்க. அதனால் நாங்களும் வந்துட்டு அவங்க அப்பா இனிமேட்டு தான் போய் கடையிலேயே வாங்கிட்டு வருவாங்க. பட்டாசும் வாங்கி தருவாங்க. அவ்வளோவாலாம் வாங்கி தர மாட்டாங்க. ஒரு பாப்பாவுக்கு தேவையான ஒரு கம்பி மத்தாப்பா, சங்கு சக்கரமா, அது கூட பாப்பா இப்போ லைக் பண்ணுறதில்ல. ஒரு ஊசி பட்டாசு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தா போதுங்க. அவளோட பண்டிகை அப்படியே அதை வச்சுட்டு அவளுக்கு அப்படியே போயிடும். நாமளும் பாப்பாவுக்கு கோவிலுக்கெலாம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அது வந்துட்டு நாளைக்கு நாங்கள் போடுவோம். அதெல்லாம் போட்டு உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன். பாப்பா ட்ரெஸ் எங்கள் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நீங்களும் எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி லாஸ்ட்டு டைம் நிறைய ரெடிமேடு துணியெல்லாம் வந்துட்டு இப்போ தான் கை வைக்க, பிடிச்சி தைக்க இந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் அப்படி தானே, நம்மளாம் அந்த லாஸ்ட்டு டைம் தானே போய் எடுக்கிற மாதிரி வரும். அதனால் இப்போ தாங்க அதெல்லாம் தைக்க வருதுங்க. 2 ஒரு ப்ளவுஸும் 2 வருது. வாங்கி போட்டுட்டு தைச்சிட்டு தாங்க இருக்கேன். இன்னும் என்னோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தைக்கல. என்ன தான் நாம் ஒரு டைலராக இருந்தாலும் ஊருக்கே துணி தைச்சி கொடுத்தாலும் நம்ம துணியை பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு டைம், ஏன்னா வரவங்க துணியை வாங்கி தைக்கிறதுலேயே நம்ம இது இதாகிடுதுங்களா. ஏன்னா நாமளும் கடைசி டைமில் தான் சாரீ எடுக்கிறோம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக அந்த எல்லா ப்ளவுஸும் முடிச்சுட்டு அந்த நைட்டு தாங்க நம்மளுக்கு தைக்கிற மாதிரி வருது.